இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 54 58 முடிய இன்று தொழிலாளர் புனித யோசேப்பினுடைய திருவிழா, மே மாதம் 1 தேதி. தொழிலாளர் புனித யோசேப்பினுடைய திருவிழா நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது 2 காரியங்கள். ஒன்று, அவர் கடின உழைத்து தன்னுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்த முயன்றார். குடிக்கிறவர்கள், ஊர் சுற்றி கொண்டிருப்பவர்கள், சூதாடுபவர்கள், கொள்ளையடிப்பவர்கள் இவர்களெல்லாம் தொழிலாளர்கள் அல்ல. புனித யோசேப்பினுடைய முன்மாதிரியை பின்பற்றுபவர்கள் அல்ல, பொறுப்பற்றவர்கள். குடிப்பழக்கத்திற்கு தங்களை ஆளாக்கி கொண்டு நண்பர்கள் கொடுத்தார்கள், நண்பர்கள் வாங்கி கொடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பொறுப்பு இல்லாமல், குடும்பத்தை கவனிக்காமல், உழைக்காமலேயே அவர்கள் உயர விரும்பினால் எப்படி முடியும்? காலை அடுத்தடுத்து எடுத்து வைத்தால்தான் நடக்க முடியும். ஏனியிலே காலை அடுத்தடுத்து அந்த படிகளிலே எடுத்து வைத்தால்தான் உயர முடியும். அது உழைப்பு, அது முயற்சி, அது இயல்பு. நமக்கு உழைப்பது இயல்பாக இருக்க வேண்டும். கடின உழைத்து குடும்பத்தை முன்னேற்ற விரும்பிய புனித யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன? ஏன் உழைத்தார்? அவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தது. இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், அவர்கள் மத்தியிலே தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று சொல்லி அவர்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாததால் இயேசு அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. நம்பிக்கை கொண்டிருந்த, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்த யோசேப்பு ஆண்டவருடைய வல்ல செயல்களுக்கு ஆளானார். ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டார், அனுபவித்தார், மகிழ்ச்சியோடு இருந்தார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் கடவுளுடைய வல்ல செயல்கள் நிகழும், அதிசயங்கள் நிகழும் என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நான் குடித்து கொண்டே இருக்கிறேன், நான் உழைக்காமல் ஊர் சுற்றி கொண்டே இருக்கிறேன், என்னுடைய கடமைகளை செய்யாமல் பொறுப்பற்று இருக்கிறேன் என்றால், நான் பணி செய்கின்ற இடத்திலே, நான் பணி செய்கின்ற குடும்பத்திலே எனக்கு அதிசயங்கள் நடக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நடக்க வேண்டியது. இன்றைய வசனத்தை பாருங்கள். நம்பிக்கை இல்லாததால் அவர்கள் மத்தியில் வல்ல செயல்கள் பல செய்யவில்லை. கடவுள் மீது நம்பிக்கை வைக்கணும். இந்த உலகத்தை படைத்தவர், நம்மை படைத்து இயக்குபவர், நமக்கென்று இலக்காக இருப்பவர், வாழ்வாகவும் வழியாகவும் இருப்பவர். யோசேப்புக்கு நம்பிக்கை இருந்தது, அவர் ஒளிர்ந்தார். இன்றைக்கும் அவருடைய பரிந்துரையிலும் நம்பிக்கை வைக்கின்ற பல கோடி குடும்பங்களை அவர் ஒளிரச் செய்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் இரக்கம் வைத்து, நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற அளவிற்கு நாங்கள் உழைக்க, கடின உழைப்புக்கு எங்களை ஆளாக்க, சோம்பி திரியாமல், பொறுப்பற்ற நிலையில் சுற்றாமல், ஆண்டவரே, கடமை உணர்வோடு கடவுளாகிய உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை எப்பொழுதும் பற்றி கொண்டு வாழ வரம் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.